ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருமம் சமையல். உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுன்னு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் அந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கோட தோலை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கோட தோலையும் நம்ம எடுத்துட்டோம். இது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறபடி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கட் பண்ண பிறகு அதை 1 டைம் கழுவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்குறோம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. அது நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துட்டோம். அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிச்சு விடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் 5 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிடுங்க. நான் சின்ன ஸ்பூன் அளவு தான் நான் சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்க்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிடுங்க. அது கூடவே ஒரு 2 பிஞ்சு அளவு காயப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா கொத்தமல்லி இலை அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு 1 டைம் லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. எல்லாம் கலந்து விடுங்க. இந்த டைமில் இதில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நல்லா இதை மசிச்சு விடலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இதே மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துட்டு சென்டரில் அப்படியே வைங்க. வச்சுட்டு லைட்டாக அதை விரித்து விட்டுட்டு நம்ம மடக்கிடலாம். இப்போ இது மாதிரி பட்டர் பேப்பரை நம்ம மடக்கிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு மென்மையாக அதை நீங்கள் உருட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டாமல் இந்த மாதிரி மென்மையாக உருட்டிடுங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் இந்த மாதிரி உருட்டிடுங்க. எவ்வளவு நம்ம விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சு விடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த அளவு விரிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சைடு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி மெதுவாக அதை லைன் போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம
உருளைக்கிழங்கு நம்ம அந்த கட் பண்ணி எடுத்தோம்ல அதை எல்லாம் இதில் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரே இடத்துல போடாமல் அங்கேயும் இங்கேயுமா இதை போடுங்க. நம்ம போட்ட உடனே ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி திருப்பி விடுங்க. இது இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அப்படியே நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுவும் நல்ல கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொட்டேட்டோ ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இது நம்ம டொமேட்டோ சாஸ் கூடயும் சாப்பிடலாம். டொமேட்டோ சாஸ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு ரெடி. தேங்க்யூ.